இலங்கை பொதுத் தேர்தலில் இளைஞர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். இலங்கை முன்னேற்றத்திற்காகவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் வலிமையான புதிய அரசு அமைய வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றனர். இதுகுறித்து தலைநகர் கொழும்புவில் உள்ள ஜூப்ளி ஹால் வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்ற வந்த இளைஞர்களுடன் நமது நிர்வாக ஆசிரியர் திரு பகவான் சிங் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இப்போ கொலம்போ 2 அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கொலம்போ பகுதியில் நான் இருக்கேன். இது ஜூபிலி ஹால் என் பின்னாடி இருக்கிறது. அங்கே ஒரு ஓட்டிங் சென்டர். இப்போது கிட்டத்தட்ட 12 மணி தாண்டிடுச்சு. சற்ற நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச தகவல் படி எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்த தகவல் 10-10:15 மணிக்கு கிடைத்த நிலவரம் என்னென்னா 30% கொலம்போ சிட்டியில் மட்டும் போலாக இருக்குது. அதில் அந்த அதிகாரி எங்கிட்ட சொல்லும்போது நான் கேட்டேன், இது எப்படி 30%னா 10 மணிக்கு அவ்வளோ 7 மணிக்கு தொடங்கி 3 மணி நேரத்தில் 30% இஸ் இட் நாட் அ வெரி குட் பர்சன்டேஜ்னு கேட்டேன். வெரி எக்ஸ்ட்ரீம்லி குட் அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஈவெண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. லாட் ஆஃப் எந்தூசியாசம் அப்படின்னு நான் காலையில் சொன்ன மாதிரி இப்போ சொல்கிறார். இப்போ ஜூபிலி ஹாலில் ஓட்டிங் ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு. என்னுடைய தமிழ் இளைஞர்கள் 2-3 பேர் இருக்கிறாங்க. தம்பி, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரிஃபாஸ், முகமது ரிஃபாஸ். நீங்கள் இது எத்தனாவது முறை மூணாவது முறை. என்ன வயது உங்களுக்கு? 22 வயது. என்ன செய்கிறீங்க ஐயா? நான் ஜாப் தான் செய்கிறேன். என்ன மாதிரி ஜாப்? டூரிசம் ஜாப் செய்கிறேன். டூரிசமில். உங்கள் பேர் என்ன? முஷ்டாக். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கேடட் ஆஃபீஸர் கோர்ஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன வயது உங்களுக்கு? 21. இப்போ எலெக்ஷன் ஒரு வன்முறை ஒன்றும் சம்பவம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நடக்குது, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் ஆட்சி மாறினதால் நான் நினைக்கிறேன் வன்முறை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. எங்களோட யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையானதுவல் போன ஆட்சியில் கிடைக்கல. அதனால் நாங்கள் இந்த முறை ஜென்ரல் எலெக்ஷனில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். அதுக்காக தான் ஓட் பண்ணினோம். மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆதரவாளர்கள் நாங்கள் சில பேர் காலையில் பேசும்போது சொன்னாங்க, ஒரு டெவலப்மெண்ட்டும் நடக்கலை. கடந்த ஒரு 6 மாதங்கள் ரணில் விக்ரமசிங்கோட பிரைம் மினிஸ்டர்ஷிப்பாக இருக்கும்போது ஒன்றும் நடக்கலை. மஹிந்தால தான் டெவலப்மெண்ட் தர முடியும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவரால் தான் தொடங்கப்பட்டிருக்கு. அவர் தொடங்கின ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நின்று போயிருக்கு இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரால் மஹிந்தவால் நடக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நடந்துச்சு, டெவலப்மெண்ட்ஸ் நடந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கு மாற்றம் தேவை. என்னன்னு சொன்னால் வாலிபர்களுக்கு தேவையான கல்வி அதுவெல்லாம் ஒழுங்காக கிடைக்குது இல்லை. நாங்கள் வாலிபர்கள்னால நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். மிக்க நன்றி. இப்போது ஒரு சுமூகமான முறையில் ஒரு பிரச்சனையும் இல்லாத இந்த தேர்தலில் நீங்கள் பங்கெடுத்திருக்கீங்க. இதுக்கு முந்தி நடந்த தேர்தலை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீங்கள் பங்கேற்கவில்லைன்னா கூட, அதாவது உங்களுடைய வீட்டில் அவங்க சொல்கிறத வச்சு. நான் இதுதான் தேர்ட் டைம் ஓட்டிங் பண்ணிக்கிறேன். இதுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதுக்கு முறை பண்ணின இதை ஓட்டிங்கை நினைக்கும் போது இது அதை விட பெட்டர்ன்னு தான் நினைக்கிறேன். மிக்க நன்றியா. தேங்க்யூ வெரி மச். பாய். ஸோ இந்த 2 இளைஞர்கள் சொன்ன மாதிரி இவங்க தமிழ் முஸ்லிம்ஸ் எல்லாம் இங்கே தமிழ் தான் பேசுவாங்க, தமிழர்கள் தான். அவங்களுடைய எண்ணத்தில் இந்த ஆட்சி மாற்றம் மஹிந்த ராஜபக்சே பிறகு இப்போ ரணில் விக்ரமசிங்கையும் மைத்ரிபால சிறிசேனா சேர்ந்து நடத்துகிற இந்த அரசாங்கம் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ப்ரோக்ராம்ஸை கொடுக்க வரக்கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவர் ஆப்வியஸ்லி he has voted for a change. அதாவது ரணில் விக்ரமசிங்கே பிரைம் மினிஸ்டராக வரணுன்றதுக்காக ஓட் போட்டிருக்காங்க. பகவான் சிங், ஜூபிலி ஹால், கொலம்போ, நியூஸ் 7 தமிழுக்காக.